கைது செய்யப்பட்டிருப்பதால் வட மாவட்டங்கள் பலவற்றில் பாமகவினர் வன்முறையில் ஈடுபட்ட வண்ணம் உள்ளனர். குறிப்பாக அரசு பேருந்துகளை குறிவைத்து தாக்குவது தொடர்ந்து வருகிறது. தர்மபுரியிலும் இத்தகைய சம்பவம் நடைபெற்றது. தாக்குதல்கள் நடந்து முடிந்த பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களிடம் விசாரணையை தொடங்கினர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த 16 வயது பள்ளி மாணவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்வதாக தெரிவித்த காவலர்கள் அவரை அழைத்துச் செல்ல முற்பட்டனர். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவனை அழைத்துச் செல்வது ஏன் என்று கேட்க முயன்ற அவரது தாயாரை காவல்துறை கடுமையாக தாக்கியது. சட்டத்தை பொறுத்தவரை 18 வயதுக்குட்பட்டோர் சிறுவர் சிறுமியர்களாகவே கருதப்படுகின்றனர். அவர்களை போதிய முகாந்திரமின்றி கைது செய்ய காவலர்களுக்கு உரிமை இல்லை என்கிறது சட்டம். 18 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைகளையும் யாரும் இழுத்துட்டு போவதற்கு உரிமை கிடையாது. குறிப்பா இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம சீருடையில் அழிந்து செல்லக்கூடாது என்பது சட்டப்படி ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 படி மிகப்பெரிய குற்றம் இது. அதாவது அந்த மாதிரி குழந்தைகள் இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை இந்த மாதிரி காவலர்கள் கூப்பிடுவதற்கு உரிமை கிடையாது, அழைத்து செல்வதற்கான சூழல் கிடையாது. அடுத்து இப்படி தரத்தனை இழுத்துட்டு போறது அந்த குழந்தைகளை திட்டமிட்டு குற்றவாளி ஆக்குவதற்கான சூழலை உருவாக்குதுல. எவ்வளவு பெரிய வன்முறை பாருங்க. அப்ப இந்த மாதிரி குழந்தைகளை வன்முறையாளராக காட்டுவது நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும், அந்த குழந்தைகள் மனநிலையில என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், இதெல்லாம் மிக யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த விதிமுறைகளை மீறி அடாவடித்தனமாக பள்ளி மாணவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இதுவும் இல்லாமல் அவரது தாயாரை இரக்கமின்றி தமிழக காவல்துறை தாக்கியும் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறதா தற்போதைய அரசு? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.